இந்த வேட்பாளரை பற்றி முதல்ல நம்ம எல்லாம் ஈன்றெடுத்தவர் நம்முடைய தாய். தாய் இல்லைன்னா நாம் இல்லை. அப்படி சாம்பால் அவர்களை ஈன்றெடுத்த அவருடைய தாய், அவரை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை 2 வரியில் சொல்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும் யார் சாம்பாலுடைய அம்மா. எனக்கு நன்றாக தெரியும் என் மகன் துன்பப்படுகிறவர்களின் துயரங்களை போக்க தன்னால் என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்வான் என்று. அவன் இதுவரை உதவி தேவைப்படும் எந்த மனிதனையும் உதாசீனப்படுத்தியதில்லை. இறைவன் அவனை ஆசீர்வதிப்பாராக. டாக்டர் அன்பு பால், MBBS DCH. அவங்க அம்மா ஒரு டாக்டர், CMCயில் படித்தவங்க. அப்போ தாய் எப்படி வாழ்த்திருக்கிறாங்க பாருங்கள். அவருடைய சாம்பாலுடைய நல்ல குணங்களை எல்லாம் நீங்கள் 10-15 நாட்களில் தெரிஞ்சிருப்பீங்க. எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவர்கள். என்னுடைய தோட்டத்துக்கு வந்தார்னா காஃபி டீ சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிட்ற பழக்கம் இல்லைடுவார். வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பார். ஆனால் இங்கே தோல்வி வரப்போகிற வேட்பாளர் அவரை பற்றி தாறுமாறாக சோஷியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் அது சம்பந்தமாக இங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் அது பற்றிய செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை யார் செய்வார்கள் என்று சொன்னால் திமுககாரர்கள் தான் செய்வார்கள். அதில் அவர்கள் கைவந்தவர்கள், கைதேர்ந்தவர்கள். இங்கே இந்த கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணியில் சிறுபான்மைகளுக்கு 2 இடங்களிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறோம். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்பாக சாம்பால், இன்னொன்று நெல்லை மனோஜ் பாண்டியன். இப்படி. ஆனால் திமுகவில் சிறுபான்மைகளுக்கு அது மாதிரி ஏதாவது போட்டியிட்ட கொடுத்துருக்காங்களா? ஆனால் நான் சிறுபான்மைகளுக்காக அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் இங்கே எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் 2004-2014 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்தவர். என்ன செய்திருக்கிறார் இந்த மத்திய சென்னைக்கு? இப்போ நம்முடைய சாம்பால் சொல்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அவர் சொல்கிறது ஒன்று, செய்ய போகிறது 100 இருக்க போகுது. சாம்பால் செய்ய போகிறது. அப்படி இந்த கூட்டணி சாம்பாலை இந்த மத்திய சென்னையில் ஒரு மக்கள் சேவகனா, ஒரு மக்கள் தொண்டனா உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி காட்டுவார். எனக்கு ஒரு ஆசை, உட்காருப்பா, 1 வருஷம் கழித்து அல்லது 6 மாதம் கழித்து மக்களே சேர்ந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லாமே எல்லா கட்சியும் பொதுமக்களே சேர்ந்து எங்களுடைய MP சாம்பாலுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய பணிகள் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பண்ண பாருங்கள். நான் இந்த இடத்துல சொல்கிறேன், டைரி எழுதுகிறவங்க எழுதுகிற பழக்கம் உள்ளவங்க குறித்து வச்சுங்க. அப்படி புதுமையாக செய்யக்கூடியவர்.
புதுமையாக யோசிக்கக்கூடியவர். எந்த இனம், எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மொழி பேசுகிறவங்க என்ற பாகுபாடு அவரிடம் இருக்காது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் மனித இனம், மனிதர்கள். அவர்களுக்கு யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அதை நிச்சயமாக செய்வார். அவரை தேர்ந்தெடுக்கப் போகின்ற, வாக்களிக்கப் போகின்ற மக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்படுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று இந்த நேரத்திலே நான் கூட்டணி சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் உறுதியளிக்கிறேன். இதை எதிர்த்து நிற்கிற தயாநிதி மாறன் எந்த நேரமும் ஊழல் வழக்கில் தண்டனை பெறலாம், இடைத்தேர்தலும் வரலாம். இது ஒரு செய்தி. உங்களுக்கு இதெல்லாம் பேசியிருப்பாங்க, நான் மறுபடியும் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. தொலைபேசி இணைப்பை சன் தொலைக்காட்சிக்கு தவறாக பயன்படுத்தினார். இதெல்லாம் நிறைய பேசி எல்லாம் சொன்ன செய்திகள் தான். இப்படிப்பட்டவர் தான் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். பிஎஸ்என்எல் ஊழல் வழக்கின் விசாரணைக்கு தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் 2 பேரும் வரலைன்னா அவர்களை கைது பண்ணி விசாரிக்கலாம் என்று 2 வாரத்திற்கு முன்னால் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் வழக்கில் தப்பிச்சிட்டார். இன்னொன்று இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருக்கும்போது இவர் ஒரு நாள் தயாநிதி மாறன் என்னை சென்னையில் சந்தித்து என்னை சந்திக்க வந்தார். வா தம்பி உட்காருன்னு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி மேஜையில் போட்டு அதை என்கிட்ட காட்டினார். அதில் 270 சதுர கிலோமீட்டர், அதாவது தாம்பரத்துலேருந்து திருப்போரூர் வரைக்கும் 270 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு துணை நகரம் அமைப்பதற்கான ப்ளூ பிரிண்ட் மேப் அதெல்லாம் போட்டு என்கிட்ட விளக்கமாக சொன்னார். நான் எல்லாம் பொறுமையாக வந்துட்டாருன்னு பொறுமையாக கேட்டேன். கேட்டுட்டு நான் சொன்னேன், இது தாத்தாவுக்கு கலைஞருக்கு புகழ் சேர்க்காது, இது தேவையில்லை. இந்த துணை நகரம் இது சீமான்கள், கோடீஸ்வரர்கள், வெளிநாட்டுக்காரர்கள் இவர்கள் தங்குவதற்காக, இவர்கள் அனுபவிப்பதற்காக மாட மாளிகை கூட கோபுரங்கள் நிறைந்த ஒரு துணை நகரத்தை 270 சதுர கிலோமீட்டரில் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் சொன்னேன். அதோடு போயிட்டார். ஆனால் அன்றைக்கி சட்டமன்றத்தில் கலைஞர் அறிவித்தார், இந்த திட்டத்தை பற்றி அறிவித்தார். உடனே அன்றைக்கி சாயந்தரமே நான் அங்கே தாம்பரம் பகுதிக்கு போய் மக்களை சந்தித்து பெரும் கூட்டம். நான் சொன்னேன், இதை நான் போராடுவேன், இது வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கை பண்ணேன். என்ன ஆச்சுன்னா, முதல் நாள் சட்டமன்றத்தில் கலைஞர் அறிவிக்கிறார் இந்த திட்டம் வரும்னு, மறுநாள் இந்த திட்டம் வராதுன்னு அறிவிக்கிறார். அதாவது என்னுடைய போராட்டத்துக்கு நான் பெரிய போராட்டம் பண்ணுவேன்னு பயந்துட்டு முதல் நாள் அறிவிப்பு, 2ஆம் நாள் வாபஸ். அப்படி ஏழை எளிய மக்களுக்கான ஒரு மக்கள் தொண்டன் தான் சாம்பாலை எடுத்து நிற்கிறவர். ஆமாம், துணை நகரம் அமைச்சு தேவையா? எவ்வளோடைய ஏழை மக்கள், கிராமங்கள், நீர்நிலைகள் இருந்தது, கோயில்கள், குளங்கள், இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு துணை நகரமாம்.
அதே மாதிரி சென்னை விமான நிலைய விரிவாக்கம், அதுக்கு நான் போராடினேன். போய் ஒரு 5000 குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்பட்டார்கள். அதையும் அப்பொழுது கலைஞர் கைவிட்டார். இப்படிப்பட்டவர் தான் இவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், அது இப்பொழுது ஒரு கட்சியாக இல்லை, ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக மாறிவிட்டது. அதுக்கு மேனேஜிங் டைரக்டர் யார்? ஸ்டாலின். டைரக்டர்ஸ் அவர் பிள்ளை, அவருடைய மருமகன் டைரக்டர்ஸ். அவருக்கு ஆலோசகர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கட்சி மாறி போனவன் 2-3 பேர் அவருக்கு ஆலோசகர்கள். இப்படி ஒரு கட்சி 1949 ஆரம்பிக்கப்பட்ட, அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு அதை முடித்து வைக்கிற நபராக ஸ்டாலின் இன்றைக்கு விளங்குகிறார். இந்த தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமலே போய்விடும். நான் ஏதோ ஜோசியம் சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நான் ஜோசியம் கற்றுக்கல, ஜோசியமும் எனக்கு தெரியாது. நடக்க போகிறத மட்டும் நான் சொல்கிறேன். அதை திமுகவை அழிக்க போகிறது வேறு யாரும் இல்லை, ஸ்டாலினை தான் அதை அழிக்க போகிறார். வேறு அது அழிச்சிட்டு வருது. போகிற தேர்தலில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள், அதில் 37 நாடாளுமன்ற தொகுதிகளை கூட்டணி இல்லாமல் கைப்பற்றியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 39ல் 37, அதில் 2 தொகுதி, ஒரு தொகுதி தருமபுரியில் போட்டியிட்டேன், அன்புமணி ராமதாஸ் அவர் வெற்றி பெற்றார். இன்னொருவர் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில். அன்புமணி ராமதாஸை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அப்பொழுது 4வது இடத்துக்கு வந்து டெபாசிட்டை இழந்தார். இப்போவும் அதே நிலைமை தான் அங்கே தருமபுரியிலையும். எனக்கு ஆசை, இங்கே 10 ஆண்டு கால நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களை சந்திக்காத ஒரு பெரிய மகா பிரபு அவரை இதோட தேர்தலில் நிற்கக்கூடாது என்ற முடிவோடு அவருக்கு ஒரு முடிவு கட்ட இந்த தொகுதி மக்கள் தயாராகி விட்டீர்கள். அதனால் உங்களை இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மீண்டும் வருவேன். இவருக்கு இனிமேல் அரசியல் தேவையில்லை, இவருக்கு எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கு ஆசியாவிலே ஒரு பெரிய நீங்கள் பூர்த்தி பண்ணீங்க. அதனால் அதெல்லாம் நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு எளிய எடுத்துக்காட்டான ஒரு படித்த பண்புள்ள குணமுள்ள ஒரு பிள்ளைய, ஒரு இளைஞரை அரசியலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர் என்னை கேட்கவே இல்லை, இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன்னு கேட்கவே இல்லை. எனக்கு இந்த தொகுதி ஒதுக்குனாங்க கூட்டணியில். நம்முடைய அம்மையார் கோகுலம் இந்திரா தான் மற்ற இந்த பாலகங்க எல்லா தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிற ஒரு கை அப்படின்னாங்க. இப்போ அவங்களுடைய வட்ட செயலாளரிலிருந்து, பகுதி செயலாளரிலிருந்து, மாவட்ட செயலாளரிலிருந்து இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அதிமுகவில் கடுமையாக உழைக்கிறாங்க அவருடைய வெற்றிக்கு. அதனால் இவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. இதில் இன்னொன்று, திமுகவினுடைய அனுதாபிகள், திமுகவை சேர்ந்தவர்கள் கூட காங்கிரஸ் கட்சி அது கூட்டணின்னு சொல்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து சாம்பால் நல்ல பிள்ளைக்கு வாக்களிப்போம்,
என்ற அந்த முடிவோடும் இருக்கிறார்கள். அதனால் இவருடைய வெற்றி உறுதி, சாதாரண வெற்றி அல்ல. எல்லா இடத்துலையும் பேசுகிற மாதிரி இங்கேயும் பேசுகிறேன். ஒரு முறையாவது தயாநிதி மாறன் டெபாசிட்டை இழக்க செய்யுங்களேன் இந்த தொகுதி மக்கள். ஏன்னா மக்கள் நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் எஜமானர்கள். நீங்கள் நினச்சா அதையும் செய்ய முடியும். அதனால் ஒரு நல்ல தீர்ப்பு இப்படி கொடுங்களேன். அவரும் டெபாசிட் வாங்கக்கூடாது. லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் உங்களுடைய தொண்டனாக பணியாற்ற விருப்பம் தெரிவித்து ஒரு மக்கள் தொண்டனாக வழங்கப் போகிற சாம்பா லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அந்த வகையில் இங்கே வழக்கமாக இரட்டை இலைக்கு வாக்களிக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், எங்கே இந்த சின்ன இரட்டை இலை காணாமன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாம்பழத்து 2 பக்கத்துலேயும் 2 இலை இருக்குது. இந்த பக்கம் ஒரு இலை, இந்த பக்கம் ஒரு இலை. இரட்டை இலையோடு கூடிய மாம்பழம் என்னுடைய சின்னம். அதனால் மனுஷனுக்கு அது எந்த காரியமாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் ஒரு தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும். சாம்பால் ஆரம்பத்திலேருந்து இன்றைய வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறார். ஏனென்றால் இவ்வளவு மேடையில் உட்கார்ந்துருக்கிற இவ்வளவு தலைவர்கள் அவருக்கு, இந்த நல்ல பிள்ளைக்கு இரவு பகலாக நல்ல யோகங்களை வகுத்து திட்டமிட்டு அவர் வெற்றிக்காக பாடுபடுகிறார்கள். அதனால் அவர் என்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் கேட்பேன், சாம்பால் எப்படி இருக்குதுன்னு. அங்கிள், என்ன அங்கிள்னா ஆசையாக கூப்பிடுவார். அங்கிள் நான் ஜெயிச்சிட்டேன்னுவார். அது தன்னம்பிக்கை, நம்பிக்கை வேணும். நான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன், யாரும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லை, எந்த வேட்பாளரும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவர் அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கையோடு அங்கிள் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்வார். அதனால் நல்ல பிள்ளை அவரை நீங்கள் பின்னால் நான் சொல்கிறேன், நல்ல பிள்ளை கொடுத்தங்க ஐயா, நீங்கள் இந்த கூட்டணி கொடுத்ததுன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. 6 மாதத்தில் இவருக்கு ஒரு பாராட்டு விழா இந்த 6 தொகுதியிலேயே, சட்டமன்ற தொகுதியிலேயே நீங்கள் நடத்த போகிறீங்க, மக்கள் நடத்த போகிறாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒரு புதுமையாகவும் இருக்கும். அதனால் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இவருடைய வெற்றிக்காக பாடுபடுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமைக்குரிய தலைவர்கள், அதே மாதிரி தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், தோழமை கட்சிகளைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் சொல்லி, நன்றியையும் சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.